தென்னிந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் தியேட்டர்னு அழைக்கப்படுற நூற்றாண்டு பழமை வாய்ந்த டிலைட் தியேட்டர் இடிக்கப்பட்டு இதுக்கு பதிலாக அங்கே புதுசாக ஒரு வணிக வளாகம் கட்டப்படும் அப்படின்னு உரிமையாளர்கள் முடிவு செஞ்சதா சொல்லப்படுது. வாங்க இதோட முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆயிரத்தி 1914 முதல்ல நிரந்தர திரையரங்கம் ஒன்று வேணும் அப்படின்னு இதை கோவில தான் பில் பண்ணியிருந்தாங்க. அந்த தியேட்டர் தான் வெரைட்டி ஹால் தியேட்டர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தது. காலப்போக்கில் இது டிலைட் திரையரங்கம் அப்படின்னு இப்போ அழைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த டிலைட் திரையரங்கம் தென்னிந்தியாவோட முதல் நிரந்தர திரையரங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. நூற்றாண்டு கடந்த இந்த திரையரங்கத்துல தொடர்ந்து திரைப்படங்களும் திரையிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது இப்படி இருக்க போதிய வருமானம் இல்லாததுனாலையும் சரிவர பராமரிக்க முடியாததுனாலையும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மற்றும் தென்னிந்தியாவோட முதல் திரையரங்கமான டிலைட் திரையரங்கத்தை இடிக்கிறதுக்காக உரிமையாளர்கள் முடிவு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதுக்கான பணிகள் இப்போ தொடர்ந்து நடக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. திரையரங்கம் இடிக்கப்பட்ட அந்த பகுதியில வணிக வளாகம் ஏற்பட போறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில வணிக வளாகம் அமைஞ்சாலும் கூட கட்டாயமா ஒரு மினி தியேட்டராவது அதுல இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் திரையரங்கத்தோட ஊழியர்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பழைய டிலைட் தியேட்டர். 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷம் கொண்டாடினாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7-8 வருஷம் ஆகுது செலிப்ரேட் பண்ணி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த பொக்கிஷமான தேட்ரு இப்போ நம்மளோட பார்வைக்கு இல்லாமல் போக போகுது. மிக பிரபலமான படங்கள்லாம் இந்த தேட்டரில் நல்லா ஓடி நல்லா வசூல் பார்த்து கொடுத்த படம். அதே மாதிரி நம்ம சொல்ல போனால் இந்த தேட்டரு சிவாஜி கணேசனுக்கு பேர் பெற்று கொடுத்த தேட்டரு. சண்டே வந்தீங்கன்னா 100% நீங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். நல்ல பேர் வாங்கி கொடுத்த தேட்டரு இப்போ நம்ம கண் பார்வையிலேருந்து போக போகுது. அதோட பொக்கிஷத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கலைநயமான பில்டிங்கு கோயம்புத்தூர் நீங்கள் இனிமேல் எங்கேயும் பார்க்க முடியாது. இதுதான் லாஸ்ட்டு.